வெல்கம் பேக் டு வனமயில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ், ஹோம் நர்சரி கார்டன். என்னுடைய கார்டன் விசிட்க்கு இன்றைக்கி என்னுடைய குயின் ஆஃப் மை கார்டன் இன்றைக்கி ஃபுல்லாக இலைகளை விட வந்து பூக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய போகின் விழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த லைவ் வியூ வந்து நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், கிளைகளில் வந்து இலைகளை விட வந்து நமக்கு பூக்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கொத்து கொத்தாக வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது நார்மல் நாட்டு வெரைட்டியாக இருந்தால் கூட இதனுடைய அழகு வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மண்ணில் வச்சோன்னா இது வந்து நல்லா புதர் மாதிரி வந்து ஆகும். நமக்கு இது வந்து தொட்டிலே வச்சுருக்கோம். நாட்டு வெரைட்டி தான் இது, ஹைப்ரிட் கிடையாது. ஸோ இந்த பூக்கள் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வைப் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் ஃப்ளவர்ஸ் வந்து ஓவரால் வந்து பூத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமா ஸ்டேஜ் என்ன ஆகும்னா வந்து நமக்கு வந்து பூக்கள் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இலைகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இலைகள் மட்டும் இருக்கும்போது எப்படி ரசித்தோமோ அதே மாதிரி பூக்கள் இருக்கும் போதும் நம்ம ரசிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா செடிகள் வந்து எப்போவுமே வந்து பூத்துக்கிட்டே இருக்கும்னு கிடையாது. ஸோ அந்தந்த பீரியடுக்கு அது பூக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து வெறும் லீவ்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கான மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கணும் நம்ம. அண்ட் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து இது வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரீட் வியூ. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் வைஸ் வந்து அழகாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து பூத்துருக்கு. இது வரைக்கும் பூத்ததுலேயே வந்து இதுதான் வந்து நிறைய பூக்களோடு இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் வந்து இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். என்னென்னா, போகினால மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வரும். பட் இந்த பூக்கள் வந்து சென்டரில் இந்த ஒயிட் ஃப்ளவர் வந்து அதிகமாக எடுக்காது. ஒருவேளை ஏஜ் ஆக ஆக வந்து அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குதான்னு தெரியல. அது கம்மியாக இருந்தது. பார்த்திங்கன்னா இப்போது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டு சென்டரில் அந்த ஒயிட் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. நார்மலாக வந்து இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வச்ச செடி தான். ஸோ எதுவுமே வந்து பிளான் பண்ணி இந்த கலர் தான் வேணும்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணி வைக்கல. பட் இந்த கேனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து நமக்கு வந்து சிங்கிள் கலர் தான் நான் வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர். ஒரு போகின் விழா ஒரு நம்ம கார்டனை எவ்வளோ அழகு வந்து நமக்கு கொடுக்குன்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஒயிட் வாலோட. ஸோ அந்த கலர் வந்து அந்த காற்றுக்கு அந்த பூக்கள் வந்து அசைகிறத வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கண்கொள்ளாத ஒரு காட்சியாக தான் இருக்குது. இதுதான் வந்து 15 வருஷம் இதனுடைய வயசு. நான் வாங்கிட்டு வரும்போது வந்து இந்த செடியோட சைஸ் பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளோ தான் இந்த கிளை, இந்த அளவு தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தது. பட் இதை வந்து ரீபாட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு வந்து ஹோப்பே இல்லாமல் தான் இருந்தது. சில நேரங்களில் ரீபாட் பண்ணும்போது காஞ்சிடும், வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஒரு மழை பெய்யும், சின்ன ஒரு துளிர் விடும், ஒரு ஹோப் கிடைக்கும். திரும்ப அதை வந்து மெயின்டெனன்ஸ் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன தொட்டியில் வச்சு பெரிய க்ரோ பேக் வரைக்கும் சேஞ்ச் பண்ணி இன்றைக்கி என்னுடைய சொந்த வீட்டில் இந்த போகின் விழாவை கொண்டு வந்து செய்ததில் நான் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் வந்து இன்றைக்கி அந்த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைவில் பார்க்கும்போது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ அழகு. ஸோ போகின் விழா ஒரு டெக்கர் பிளான்ட் தான், வாசனை இல்லை, எதுவும் இல்லை. பட் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மன அமைதியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட்டு நான் வந்து ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ உங்கள் வீட்டில் கார்டன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு போகின் விழாவை இந்த மாதிரி வந்து வச்சுட்டு விட்டுடுங்க. ஸோ அதை டெய்லி போய் பூக்குதா நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இதை வந்து ஜஸ்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுத்துக்கிட்டு எவ்ரி இயர் வந்து நான் வந்து பார்த்துக்கிட்டு வரேன். ஷிஃப்ட் பண்ணும்போதும் சரி, நமக்கு வந்து இந்த பிளான்ட்டை வந்து நான் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கேன். அண்ட் அதனுடைய ரிசல்ட் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பூக்களோட இந்த செடி வந்து இருக்குதுன்னா அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு, எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ். அண்ட் இந்த பிளான்ட் நான் எப்படிலாம் ஸ்டேஜ் வைஸ் வந்து நான் வந்து இந்த செடியை காப்பாற்றினேன்றதை உங்களுக்கு லைவாக காட்டுறேன். நான் இப்போ அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து வளர்த்துட்டு வரேன். அந்த பிளான்ட்டோட சைஸ் வந்து காட்டுறேன். ஸோ ஆஃப்டர் ஒரு 5-6 இயர்ஸ் கழித்து அந்த பிளான்ட்டும் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து பூக்களை தரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வைஸ் பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போகின் விழா வந்து ஃப்ளவர்ஸ் கலர்ஸ் வந்து ரேரான கலரு. இது பஞ்சாக வரும். ரொம்ப க்ரோத் வைஸ் பார்த்தா ரொம்ப வந்து ஹார்டு, ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரியான பிளான்ட் இது நம்ம பூக்கும்போது இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து தொட்டி.
ஸோ இந்த தொட்டியில் வந்து நான் வச்சுருக்கிறது வந்து சின்ன சைஸ், இவ்வளோ தான் செடி. இது விட குட்டியாக இருந்தது செடி, இப்போ கொஞ்சம் இது க்ரோ ஆகிருக்கு. இதில் நான் வந்து மல்டிபிள் கலர்ஸ் வந்து நான் வச்சுருவேன். ஸோ இதை வந்து எனக்கு வந்து ஒரு சேலஞ்ச் என்னென்னா, ரீபாட் பண்ணும்போது எனக்கு இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சை நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜ் வந்து எனக்கு வந்து க்ரோ ஆன பிறகு, ஸோ இது அடுத்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நான் கேன் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். அந்த பக்கெட்டில் இருந்து கொஞ்சம் அகலமாகவும் பெருசாகவும் இந்த கேனை நான் சேஞ்ச் பண்ணுவேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அதோட க்ரோத் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து உயரமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹைட்டு நல்லா என்னுடைய ஹைட்டுக்கிட்ட வந்து இந்த போகினி விலாஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இதுக்கப்புறமா இது நல்லா இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும். அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டேஜ் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நான் எப்படி பண்ணுவேன்னா, ஸோ இது வந்து என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டேஜ் வந்து இதுதான். இப்போ க்ரோ பேக்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். க்ரோ பேக்கில் வச்சுருவேன். க்ரோ பேக்கில் வச்சுட்டு இதை வந்து நான் மறந்துடுவேங்க. ஸோ ஏன்னா இது நம்ம இருக்கிறத நம்ம வந்து கவனிக்கவே கூடாது. இது உயரமாக அது போன போக்கில் வந்து இஷ்டத்துக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பிரான்ச் நிறைய வரும். இந்த மாதிரி வந்து லீவ்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் வந்து அதுக்கப்புறமா நான் வந்து இதை வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் கேன் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு க்ரோத் இருக்காது. எங்கேயோ குச்சியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். லீவ்ஸ் எங்கேயாவது தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணால் ஒரு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பிளான்ஸை விட்டுடணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் விலாக் மாதிரி தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா வந்து இந்த போகினி விழா வந்து இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிடுவேன். ஸோ இல்லை நம்ம வந்து பைப் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து பைண்ட் பண்ணி நம்ம வந்து டேக் பண்ணி வைக்கலாம். அண்ட் அதுவும் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி வந்து எங்கேயாவது வந்து கயிறு கட்டி கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா வந்து அதோடைய க்ரோத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய உயரம் பாருங்கள், அந்த கேன்லேருந்து இதனுடைய உயரம் நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜ் காட்டுறேன். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இது தான். இப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து கேன் வந்து இப்போது வந்து அகலமாக வைக்க மாட்டேன். நான் வந்து நல்லா உயரமாக ரூட் வந்து கீழே பாட்டம் வரைக்கும் இறங்கணுன்றதுனால சாயில் நல்லா நமக்கு நிறைய தேவைப்படும். ஆனால் வந்து ஸ்லோவாக அந்த ரூட் வந்து நமக்கு இறங்கணும். ஸோ அதனால் அகலமாக வைக்க மாட்டேன். கேன் வந்து நம்ம வந்து நல்லா வந்து கோன் ஷேப்பில் வச்சுருவேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போது இந்த பிளான்ட் வந்து செட்டில் ஆகும். ரீபாட் பண்ணதுக்கப்புறமா செட்டில் ஆகி இந்த மாதிரி பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதை பூக்குதேன்னு சொல்லிவிட்டு நமக்கு இவ்வளோ தான் வந்து இதோடைய க்ரோத்தானா இல்லை. ஸோ இதை தான் வந்து ஃபைனல் ஸ்டேஜாக நான் விட்டுடுவேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த பிளான்ட்ஸ் வந்து லீவ்ஸ்லாம் நிறைய வரணும், பிரான்ச்சஸ் நிறைய வரணும். ஸோ அதுக்கப்புறமா டைப் பண்ணுவேன். அதோட க்ரோத் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் ஃபைனல் ரிசல்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் கண்டிப்பாக ஆச்சு. இந்த சேஞ்சஸ் நான் வந்து பார்க்குறதுக்கு. இது வந்து இந்த போகினிலா வந்து நான் லோ மெயின்டெனன்ஸ், இதுக்காக நான் எருவு போடுறதோ மேன்யூரோ வேறு எதுவுமே நான் வந்து ஃபெர்டிலைசர்ஸ்லேருந்து எதுவுமே நான் வந்து பண்ணுறது கிடையாது. இது வந்து அதோட சாயிலில் ஜஸ்ட் வந்து காய்கறி தோல் போடுவேன், அவ்வளோதான். ஸோ அது வந்து க்ரோ ஆகும். அது தானாக க்ரோ ஆகினா தான் வந்து அதுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் கிடைக்கும். ஸோ சன்லைட் பார்க்கணும் அண்ட் எல்லா டெம்பரேச்சர்ஸும் அது வந்து ஃபேஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கிடையில் நான் வந்து அந்த கேனில் வந்து நமக்கு வந்து இந்த ஹோல் வந்து பிளாக் ஆகிருக்கா இல்லையா அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம தண்ணி நின்றுச்சுன்னா நமக்கு வந்து செடி அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் மட்டும் நான் பார்ப்பேன். அதர்வைஸ் நான் இந்த பிளான்ட்டை வந்து ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பட் எனக்கு இவ்வளோ அழகான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்றதை வந்து நான் அவங்க கூட ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கார்டனிங் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் உங்கள் கார்டனில் வேணும், நான் 4 செடி தான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு போகின்வில்லா வாங்கி வைங்க. ஸோ இது ஒன்று வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு நீங்கள் வாங்கி வச்ச செடி பூக்கலைனாலும் இது பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஸ்லோ க்ரோத், உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் கம்மி, அது போகிற போக்கில் அது வளர்ந்துட்டு போகும். நமக்கு இதுக்கு பெருசாக வந்து மெனக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதுதான் வந்து என்னுடைய கார்டனில் நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். இது வந்து எல்லோரும் எப்படி வளர்க்குறாங்க எனக்கு தெரியாது, பட் நான் நேச்சுரலாக வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து வளர்த்தேன். ஸோ அதுதான் உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்னுடைய குயின் ஆஃப் மை கார்டன், என்னுடைய ஒரு பெரிய ஒரு மதர் பிளான்ட்டு என்னுடைய கார்டனில் இருக்குன்னா அது என்னுடைய போகின்வில்லா தான். ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன், போகின்வில்லா கார்டனை வந்து நமக்கு அவ்வளோ அழகாக படுத்தி கொடுத்துரும் உங்களுக்கு. அண்ட் வந்து ஹைபிஸ்கஸ், இந்த ரெண்டுமே இருந்ததுனாவே நீங்கள் ஒரு
கார்டன் பிகினர் இல்லை, நீங்கள் ஒரு மெச்சூர் கார்டனர் தான். நீங்கள் உங்கள் கார்டனை வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அண்ட் பேசிக் பிளான்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி துளசி, கற்பூரவல்லி, திருநீற்று பச்சிலை இந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து உங்கள் கார்டனில் இருந்தால் போதும். ஒரு மினி க்யூட் கார்டனை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீவ் லுக்கோடு உங்களால் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.